அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள், என்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னுடைய பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்று இரவு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. சில நாட்களில் காலையில் எழுந்ததும் நம்ம நினைப்போம், இன்றைக்கி அந்த வேலை செஞ்சிடணும், இந்த வேலை செஞ்சிடணும், இதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும், இவங்கள போய் பார்த்துடணும், எந்த வேலையும் மீதி வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் எந்திரிச்சு நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலையில், ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய உடலும் மனமும் இயங்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் சக்தியால் ஏற்படக்கூடியது தான். ஏன்னா நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், நம்ம சுற்றி எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல் இருக்கோ அதை விட பல 100 மடங்கு அதிகமாக எதிர்மறை ஆற்றல் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அறிவியல் அறிஞர் சொன்னது, 100 அளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல 23 நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளை சுற்றி 100 தீய விஷயங்கள் இருக்கும்போது அந்த 23 நம்மக்கிட்ட அதிலிருந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சில முறைகளை நாம் கையாளணும். நம்ம இந்த எதிர்மறை ஆற்றல் சக்தியிலேருந்து வெளியில் வந்தால் தான் முதல்ல நமக்கு இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து நாம் விடுபட முடியும். நம்ம இந்த பிரபஞ்சத்தின் பேரொருளால் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தாலி நாட்டில் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய புழக்கத்தில் இருக்குது. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கிற இடத்துல இருந்தே சுவிட்ச் வேர்டு முறைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏஞ்சல் நம்பர், சுவிட்ச் வேர்ட்ஸ், நிறைய தந்திராஸ் இது தான் பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி தாந்திரிகம், மாந்திரிகம் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க, அதை தீய விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. நல்ல விஷயத்துக்குமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட அந்த விஷயங்கள் சில பேருடைய சில விஷயங்களால் அதை கெட்ட நோக்கில் கொண்டு போய் கெட்ட விஷயத்துக்காக மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அது இப்போவும் அதை கெட்டதை மட்டுமே தான் அதில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை போல தான் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டு, ஏஞ்சல் நம்பரும் இதனால் எப்படி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை தாண்டி இதனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் எண்ணங்களை வளர்த்து கொண்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய சுவிட்ச் வேர்டு அல்லது ஏஞ்சல் நம்பரால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்குங்க. நீங்கள் என்ன வார்த்தை சொல்லணும், அதை எப்படி சொல்லணும், அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். நீங்கள் சுவிட்ச் வேர்ட் தேவதை பெயர் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன். இதில் ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இன்றைக்கி சொல்கிற இந்த வார்த்தை நீ ஹோயின் அபடன்ஸா, நீ ஹோயின் அபடன்ஸா, நீ ஹோயின் அபடன்ஸா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல போகிறீங்க. நீ ஹோயின் அபடன்ஸா. இத்தாலியில் பயன்படுத்தக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏராளமாக உள்ளது, என்னிடம் ஏராளமாக உள்ளது, என்கிட்ட நிறைய சக்தி இருக்குது, எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட பேரருள் இருக்குது, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நிறைய பேர் என் கூட இருக்காங்க அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து தான் இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் சிங்கிளாக போகிறதுக்கும் உங்கள் கூட ஒரு 10 பேர் வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். எய்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க கூட ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, நம்மளால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அந்த நேரத்தில் அந்த ஆற்றலானது, அந்த கெட்டவங்களானவங்க நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதை போல தான் இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கோம். அப்படி வெளிப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சமானது என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ஆற்றல்களை நம்மக்கிட்ட அனுப்பிட்டு கெட்ட ஆற்றல்களை நம்மக்கிட்ட இருந்து விலக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகளும் பூர்த்தியாகும், நம்ம பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த வார்த்தை எத்தனை முறைனாலும் யாருனாலும் உச்சரிக்கலாம். இரவு நேரத்தில் உச்சரிங்க. பிரபஞ்சத்தின் பேரருளால் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும், உங்கள் மனநிலை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஆற்றல்களும் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். பிரபஞ்சத்தின் பேரருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.